மேலே தெரியுது இல்லையா இந்த 6 சமாதிகள். இந்த தானே இந்த அதலஜ்கி வாவ் கட்டின ஆர்கிடெக்ட்ஸோடைய சமாதி. வாவ்னா கிணறுங்க. நம்ம ரூ. 100 நோட்டில் பார்க்குறோம் இல்லையா, ராணி கி வாவ் மாதிரி இந்த அதலஜ்கி வாவ் அகமதாபாத் சிட்டிக்கு பக்கத்தில் கட்டியிருக்காங்க. வகலா டைனாஸ்டியை சேர்ந்த ராஜா ராணா வீர் சிங்கு தான் இந்த ஊருக்கு வந்து இது கட்டுறாங்க. நார்த் இந்தியாவில் ரொம்ப ட்ரை சீசனுங்க. தண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டம்னால இந்த மாதிரி மக்களுக்கு பயன்படுற மாதிரி நிறைய ஸ்டெப்வெல் கட்டி வைப்பாங்க. நீங்கள் நிறைய ஸ்டெப்வெல் நிறைய சூப்பரான ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் அது மாதிரி கட்டினது தான். என்னென்னா இது கட்டிகிட்டு இருக்கும் பொழுதே முகமது பெக்டான்னு ஒரு எதிர்நாட்டு மன்னரோட போர் புரிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால் அந்த போர் முடியல. அந்த அரசர் வந்து இந்த ராஜாவை கொன்னுடுறாரு. இந்த ராஜாவை கொன்னுட்டு இந்த ஊர் ராணி ரூடாபாயை வந்து தன்னை திருமணம் செஞ்சுக்க சொல்கிறாரு. அந்த ரூடாபாய் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஜனங்களுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நான் உங்களை திருமணம் செய்யணுன்னா இந்த கிணறை வந்து நீங்கள் கட்டி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்டை வச்சு மீதி கிணறும் அவர் கட்டி முடிக்கிறாரு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்கன்னு. ஒவ்வொன்றுமே அழகுங்க. ஸ்பைரல் ஷேப்பு, தண்ணி குடிக்கிற ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராணி அவங்க வந்து இந்த கிணறு கட்டி முடித்த பிற்பாடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிணறை சுற்றி வந்து சென்டரில் இருக்கிற அந்த நீர் பகுதியில் வந்து குதித்து தன் உயிரை வந்து மாற்றிக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜா வந்து கோவப்பட்டு இருக்கிற ஆர்கிடெக்ட்ஸ் வந்து நீங்கள் இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஆர்கிடெக்சர் கட்டுவீங்களான்னு கேட்கும் பொழுது அவங்க ஆமான்னு சொல்ல, அதை ஏற்றுக்க மனம் இல்லாத அவர் வந்து இந்த 6 பேரையும் மரண தண்டனை கொடுத்து கொன்னுடுறாரு. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடுக்கு கிணறுங்க. இந்த பிளான் வைஸ் மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமல் ஷேப் தெரியுங்க. பார்த்தீங்கன்னா அந்த 8 சைடு தெரியும் உங்களுக்கு. அந்த இது அழகை பாருங்களேன். இது கையில் செஞ்சாங்களா, உளியில் செஞ்சாங்களா, லேசரில் கட் பண்ணாங்களா, இல்லை இந்த காலத்து சொல்கிறாங்களா 5 ஆக்சிஸ் CNC மிஷினில் அதில் கட் பண்ணாங்கன்னு தெரியல. இது வந்து சாண்ட்ஸ்டோன் எனப்படக்கூடிய பாறையில் தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக எவ்வளோ இன்ட்ரிகேட்டாக செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இங்கே நிறைய வந்து ஷேப்ஸு, மலர்கள், யானைகள், அனிமல்ஸு, நவகிரகங்களோட சிற்பங்களும் இங்கே வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பார்க்குறதுக்கு 2 கண்ணு போதாதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து இதை பார்க்கணும். இது வந்து அகமதாபாத் சிட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து மினாரட்ஸ் மாதிரி செதுக்கியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரிகேட்டான பேட்டர்ன்ஸுங்க. ஒவ்வொரு தூண்லையுமே மல்டிபிள் ஃபோல்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தூணிலுமே வந்து அழகாக டிசைன் செதுக்கியிருக்காங்க. எல்லாமே இன்டர்லாக்டு பேட்டர்னில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒவ்வொன்றும் லிங்க் பண்ணி இந்த வாவை வந்து முடிச்சிருக்காங்க. இந்த இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யானையோட உருவமும், யாளிகளோட உருவமும், சிங்கத்தோட உருவமும், அந்த மாதிரி சின்ன சின்ன சிற்பங்கள்ஸ் வந்து தெரியும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஃபோல்டுக்கு உள்ளேயும் பார்க்க போக போக ஜூம் பண்ணி பார்க்கும்போது நம்ம கேமராவிலே இன்னும் ஜூம் பண்ண முடியுமான டவுட்டுக்கு மல்டிப்புள் கார்விங்ஸ் இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்களேன். ஃப்ளவர் பேட்டர்ன்ஸு, ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸு ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க. மேலே விட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரி கூலாக இருக்குங்க. நல்ல டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் தெரியுது. நன்றி, வணக்கம்.